தேவனூர் அரசு பள்ளியின் ஆண்டு விழாவில் பக்தி பாடலுக்கு நடனமாடிய மாணவிகளை பார்த்து சாமி வந்து ஆடியுள்ளனர் பெற்றோர்கள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த தேவனூர் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளோடு பள்ளி ஆண்டு விழாவினை கொண்டாடி வந்தனர். இதில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 2.40 நிமிடத்தில் 50 திருக்குறள்களை தொடர்ந்து கூறி அங்கிருக்கும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி பாராட்டுகளை பெற்றார். மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் கண்ணகி நாடகங்களும் நடைபெற்றது. சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே, யானோ அரசன் யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் யாரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருக்க தகுமா? இனிமேலும் எனக்கு வெண்பற்ற குடை எதற்கு, செங்கோலன் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. மேலும் பக்தி பாடலுக்கு நடனமாடிய பள்ளி மாணவிகளை அங்கிருக்கும் பொதுமக்கள், பெற்றோர்கள் தேங்காய், எலுமிச்சை பழம், சூடம் ஏற்றி வணங்கினார்கள். மேலும் பக்தி பாடலுக்கு நடனமாடிய போது எதிரில் இருந்த பெற்றோர்களுக்கு நிஜத்தில் சாமி வந்து ஆடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு அரசு பள்ளியின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் தலைமை ஆசிரியர் பொதுமக்களுக்கு கலை நிகழ்ச்சி வாயிலாகவே திட்டங்களை எடுத்து கூறினார். இந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இழந்த சொந்தங்களுக்காக இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாம் பிள்ளைகளுக்கு மாலை வேளையிலே இழந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு கல்வி நிறுவனமே அதுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் நாம இப்ப ஸ்மார்ட் போர்ட் இணைய வழி கல்வி மூலமே நிறைய உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயவு கூர்ந்து ஆங்கில பள்ளிக்கு அனுப்பாமல் தமிழ் வழி கல்வியில் சேர்த்து உங்கள் பிள்ளைகளை பயனடைய செய்யுமாறு மீண்டும்